வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய கண்டஸ்டன்ட் ப்ரெடிக்ஷன் லிஸ்ட். இன்னுமா என்ன தெரியல. ஆரம்பிக்கலாங்களா? வழக்கம் போலதான் இந்த பிக் பாஸை மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. சின்ராஸ் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நான் தான். அதாவது ஒவ்வொரு வருஷமும் 100 நாள் வேலை திட்டம் கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையோ, விஜய் டிவி பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு 100 நாள் வேலை திட்டம் தானே. ஸோ அப்படிப்பட்ட பிக் பாஸ் சீசன் 9 எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அதை நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அக்டோபர் 5 தான் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோவே போட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் லான்ச் அக்டோபர் 5 மாலை 6 மணிக்கு. அண்ட் எப்பயுமே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த ப்ரோமோல சில ஹிண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னாங்க. ஆளு புதுசுனா கமல் சார் ஹோஸ்ட் கிடையாது, விஜய் சேதுபதி புதுசா ஹோஸ்ட் பண்ண வராரு, அதனால ஆளும் புதுசுன்னாங்க. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸே புரட்டி போட்டாங்க. அதாவது வழக்கமா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது இல்ல ரெண்டு வீடா பிரி, வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடை போடணும், கோடை போட்டாங்க. வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேடி அன்னி சீதைக்காக லட்சுமணன் போட்ட கோட்டை விட சக்தி வாய்ந்த கோடா இருக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி விளையாடுவாங்க. இல்ல ரெண்டு பேரையும் பிரி, பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியான்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ரைட், எப்பயுமே பிக் பாஸ்னா இண்டிவிஜுவல் கேம், இண்டிவிஜுவலா தான் விளையாடி ஆகணும்னு சொல்லி இருந்தது. அப்படிலாம் ஆடாதீங்க, குரூப்பா சேர்ந்து விளையாடுங்க, இண்டிவிஜுவலா ஆடினாதான் தப்பு அப்படின்னாங்க. கடைசியில் டே இது என்னடா உண்மையிலே பிக் பாஸ் ஷோ தானா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே குழம்பும் போது, சரி ரைட் உங்களுக்கு பிடிக்கலையா மொத்த கோட்டையும் அழி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம், பழைய ஃபார்மேட்டுக்கே போவோம்னு சொல்லிட்டு பழைய ஃபார்மேட்டுக்கே போனாங்களா. எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். போன சீசன்லயே பல குழப்பங்கள் இருக்கும்போது இந்த சீசன்ல ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரோமோவே குழப்பமா இருக்குது. ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியல அப்படின்னு விஜய் சேதுபதியே சொன்னா, அப்ப நம்மலாம் என்ன ஆகுறது? உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. எங்க பிடிக்கிறான்? அதுலயும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ப்ரோமோல வேற பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களே ஒரு முடிவுல இல்ல போல இருக்கு. கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சீசனை ஆரம்பிச்சு விட்டு அப்படியே கொண்டு போவான். போற போக்குல எங்கிட்டாச்சும் கொஞ்சம் காட்டு மொக்கையா போற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு ரைட்டோ இல்ல லெஃப்டோ இல்ல யூ டர்னோ அடிச்சு எங்கிட்டாச்சும் கொண்டு போய் 106 நாள ஓட்டி முடிச்சிடலாங்கிற முடிவுல தான் இந்த சீசனே ஓட்ட போறாங்க போலயே. பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். ஆக மொத்தத்தில் போன சீசனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சே குழப்பினாங்க, இந்த வாட்டி தெரியாம குழப்ப போறாங்க. அப்படித்தான் டிஃபரன்ஸ். இங்க டீ குடிக்க ஆரம்பிக்கும் போது கிசு பேசுவாங்க, அந்த டீ ஆறதுக்குள்ள சண்டே ஆரம்பிச்சிருவாங்க. சரி ரைட், இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் லான்ச்சுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வர போறா அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி யூடியூப்ல 400 வீடியோக்கு மேல போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம பங்குக்கு நம்மளுடைய கணிப்பு படி இவங்கெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லணுமா இல்லையா? இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். சோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் அகைன் இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அக்டோபர் 5 அன்னைக்கு லான்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு தான் உண்மையிலேயே யார் உள்ள போறா அப்படிங்கிறது அபிஷியலா தெரியும். சோ இப்போ ஒரு கெஸ்ல யாரெல்லாம் வர போறா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பாத்துருவோமா? லிஸ்ட் ரெடி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட், அது வேற யாரும் கிடையாது, நேஹா. நேகானா யாருன்னு யோசிக்கிறீங்களா? அட பாக்கியலட்சுமி சீரியல்ல வர இனியாங்க. பாக்கியலட்சுமி சீரியலுக்கே பயங்கர டிஆர்பி கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இனியாங்கிற கேரக்டர் தான். அந்த இனியான்ற கேரக்டரை வச்சு தான் நம்மளே பல சீரியல் கண்டென்ட்லாம் ஓட்டிட்டு இருந்தோம். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். சூப்பர். ஸோ அப்படிப்பட்ட இனியா இப்போ இந்த சீசனுக்குள்ள போக போறாங்க. அண்ட் இனியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லயே விஜய் விஷாலை வந்து சப்போர்ட் பண்ணி உள்ள வந்திருந்தாங்க. அப்ப அவங்க உள்ள வந்திருக்கும் போது ஒரு இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த இஷ்யூக்கு விஜய் விஷாலோட உட்கார்ந்து பயங்கர மெச்சூர்டா பேசியிருந்தாங்க. அதை நம்ம ரிவ்யூலே சொல்லியிருந்தோம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவங்க பேர் என்ன? நேஹா. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப மெச்சூர்டா பேசினாங்க. ஸோ நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், நேஹா ஸ்கோர் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்த சீசன்ல கன்ஃபார்மா தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசன்ல உள்ள வர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. சோ உள்ள வந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல ஒன் டே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் 100 டேஸ்க்கு பண்ண போறாங்களா இல்ல இனியாவா மாறி டிஆர்பிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம்
பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். Let's enjoy. Start the party. அண்ட் அடுத்த யூடியூபர் கேட்டகரியில யாரு உள்ள வர போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் கிடையாது. அகமது மீரான் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் இந்த சீசனுக்குள்ள வர போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி சொல்லணும்னா அவருமே இதே மாதிரி ரிவ்யூவர் கேட்டகரியில சீசன் 6ல உள்ள வந்து பேசியிருப்பாப்ல. நம்ம சுரேஷ் சாத்தா கூட வந்திருப்பார் இல்லையா, அவர் தான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மீரா மிதுனை ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருப்பார் இல்லையா, அந்த மனுஷன் தான். என்னோட கூட்டம் என் பின்னாடி இருக்கிறவங்க என்னைக்குமே நல்லவங்க. சரி, இந்த அகமது மீரானை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பா கண்டென்ட் எல்லாம் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகமது மீரான் இதுக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் கூட சண்டை போட்டு பல சம்பவங்கள் பண்ணி யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பஞ்சாயத்தெல்லாம் மாறி மாறி நடந்திருக்கு. அது பல பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன் நம்ம டாக்டர் திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு டாக்டர் திவாகருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி அகமது மீரானை கழுவி கழுவி ஊத்துன விஷயங்கள் வரைக்கும் நடந்திருக்கு. சோ அகமது மீரானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிக் பாஸ்க்குள்ள வந்தாரு அப்படின்னா கண்டென்ட் கன்ஃபார்ம். யாராவது வந்து வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளு குளுன்னு ஒரு மஸ்க்மெலன் ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் அடுத்ததா யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரோரா சிங்க்ளர். இப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது. பலூன் அக்கா அப்படின்னு சொன்னா பல பேருக்கு கன்ஃபார்மா தெரியும். அண்ட் இவங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் எனக்கு எப்படி சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. ஆனா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா பலூன் அக்கா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட வாழணும், உங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படிலாம் சொல்றாங்க தான். பலூன் அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படிப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஐடியா கிடையாது. ஆனா யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அங்க சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ட் பலூன் அக்காவை பொறுத்த வரைக்கும் சரி ரைட், நம்மளும் பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டோம், அதனால பிரச்சனைகளை பலூன் மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கி வெடிக்க வைப்போம் அப்படின்னு முடிவு எடுக்க போறாங்களா, இல்ல அந்த பலூனை ஓரமா வச்சுட்டு 2 வாரத்துல பொட்டி பிடிக்கலாம் எடுத்து கிளம்பி வெளியே வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படினே சொல்லலாம். இவங்க மட்டும் பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டாங்க அப்படின்னா கண்டென்ட்க்கு பஞ்சமே கிடையாதுடா. ஒத்தாளா 100 நாளைக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறத நானே அடிச்சு சொல்லிடுவேன். பட் இந்த பிக் பாஸ் உடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தா தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. யாருன்னு சொல்லாம பேசிட்டு இருக்கனா, வேற யார், நம்ம விஜே பார்வதி தான். அது எப்பறா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா விஜே பார்வதி உள்ள வந்தா கன்ஃபார்மா கண்டென்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜே பார்வதி சர்வைவர் ஷோக்குள்ள போயிருக்கும் போது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இவங்க சர்வைவர் பார்வதி கிடையாது, இவங்க ஒரு பிக் பாஸ் பார்வதி அப்படின்னு தான் நம்ம மென்ஷனே பண்ணிருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்வைவர் ஷோங்கிறது ஒரு எடிட்டட் ஷோ தான். சோ அப்படிப்பட்ட ஒரு எடிட்டட் ஷோலயே நம்ம பார்வதி போதும் போதுங்கிற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க பிக் பாஸ் 24/7 லைவ் சொல்லவா வேணும். நீங்க வேணா இப்பவே டைரி இருந்துச்சுன்னா அதுல எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி விஜே பார்வதி மட்டும் பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்களேன், டெய்லியும் காலைல முழிச்சு நம்ம 9 மணிக்கு ஒரு ப்ரோமோ பாப்போம் பாத்தீங்களா, அந்த எல்லா ப்ரோமோலயும் தம்ப்நெயில்ல அவங்க தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் விஜே பார்வதி வர போறாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜே சோபனா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த பிக் பாஸ் சீசன் 9 வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு தான் இருக்குது. அதாவது விஜே பார்வதி விஜே சோபனா இவங்க 2 பேருமே அட் அ டைம்ல இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல ரிவ்யூவர் ரவுண்ட்ல உள்ள போயிட்டு வந்தவங்க தான். அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு நாள் உள்ள போயிட்டு வர கெஸ்ட் எல்லாத்தையுமே ஏதாச்சும் ஒரு சீசன்ல புடிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நல்லா நோட் பண்ணி பாருங்க, அகமது மீரான், நேகா, விஜே பார்வதி, விஜே சோபனா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் பிடிச்சி ஒரே சீசன்ல போட்டு வச்ச மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை 4 பேரும் உள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். நயன்தாரா மேம் மாதிரி இருக்காங்க இன்னைக்கு. மக்களே நீங்களே சொல்லுங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதி சோலோவாவே கண்டென்ட் அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே இன்னொரு பக்கம் எதுக்காக விஜய் சோபனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆங்கரை தனியா விடுறதை விட 2 ஆங்கரா ஒன்னா விட்டாதான் 2 பேரும் மோதி அதுல வரக்கூடிய கிளாஷ்னால நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதுவும் உள்ள விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை 2 பேரும் மோதி அது மூலமா கண்டென்ட் கிடைச்சுன்னா நல்லதா இருக்கும். அண்ட் அடுத்த ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்சர், கண்டிப்பா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க சோசியல் மீடியால பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்க தான். அண்ட் இவங்களுமே இந்த சீசன்ல உள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு.
சரிப்பா, இவங்க மூலியமா கண்டென்ட் எப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வேன்ல உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயும் சண்டை போட்ட வீடியோ தான் பயங்கர வைரலா போச்சு. அது இங்கேயே விஜய் டிவி கண்ணில் பட்டிருக்கும் போலுக்கு. சரி ரைட்டு, இங்கேயே இந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா சொல்லவா தேவை அப்படிங்கிறதுக்காகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ. அண்ட் அதுக்கப்புறமா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிற வரிசையில் உமேர் இருக்கார் இல்லையா, அவர் உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோல அந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ். ரீசெண்டாக எவிக் பண்ண உடனே சோசியல் மீடியால அம்பட்டு பேரும் கொந்தளிக்கிறாங்க. பரவாயில்லையே, குக் வித் கோமாளியிலிருந்து எவிக் பண்ணதுக்கு இப்படி கொந்தளிக்கிறாங்கன்னா இந்த மனுஷனை கொண்டு போய் பிக் பாஸ் ஷோவில் விட்டா பயங்கரமான ஆதரவு இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் தெரியாத ஆட்களை பிக் பாஸ் ஷோக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், அது மூலியமா கொஞ்சம் ஃபன் எல்லாம் கிரியேட் ஆகும். லாஸ்ட் டைம் அப்படி பிளான் பண்ணி தான் சுனிதா உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க ஃபுல்லா ரகுடு மோட்ல இறங்கி எல்லாரும் கூட வரிசையா சண்டை மட்டும் போட்டாங்க. அந்த லாங்குவேஜ் தெரியாத அந்த ஃபன்னை விஜய் சேதுபதி கிட்ட மட்டுமே வீக்கெண்ட் எபிசோட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உமேர் அவார்ட் ஃபங்க்ஷன், அதுல சிறகடிக்க ஆசைக்கு சரக்கடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி படிச்சாப்லையா, அதை பார்த்த உடனே இவன் தான் கரெக்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி உடனே பிக் பாஸ்குள்ள புடிச்சு போட்டாங்களோ. கோமதி பிரியா ஃபார் சரக்கடிக்க ஆசை. அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. அண்ட் அடுத்த கண்டஸ்டன்ட் ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்ல கூடிய ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோஷன். இவர் வந்து இந்த ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஹார்ட் பீட் அப்படிங்கிற சீரிஸ் பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னா நிறைய ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்காப்புல. இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபேமஸான பையன் தான். குறிப்பாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இந்த பையனுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாட்டி பிக் பாஸ்ல அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு 1008 கண்டென்ட் கிடைச்சாலும் இவங்களுடைய கேமரா அம்புட்டும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இன்னொரு பக்கம் எங்கிட்டாச்சும் ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், 106 கேமராவும் அங்கதான் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஸோ அதனால லவ் கண்டென்ட் கிடைக்கிறதுக்காகவே ஒரு சில பேர் உள்ள அனுப்புவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில தான் இந்த பையனையும் உள்ள அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்க போகுதுன்னு. பரபரவை ஒன்று கிரிகிரி என தலையும் சுரி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜபிகாவா. அண்ட் அது போக ஃபிட்னஸ் கேட்டகரி அப்படிங்கிறதெல்லாம் வருஷம் வருஷம் ஒரு ஆளை உள்ள அனுப்புவாங்க இல்லையா. பாலா, அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன்ல கூட சத்யா வந்து சட்டையை கழட்டி போட்டு உடம்ப காமிச்சிக்கிட்டே சுத்திட்டு இருந்தார் இல்லையா. அந்த மாதிரி இந்த சீசன்லயும் ஃபிட்னஸ் கேட்டகரியில வேர்ல்டு சாம்பியன் மணிகண்டன் அவர் உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு உள்ள வந்து எந்த அளவுக்கான கண்டென்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் உடம்ப வளைச்சு வளைச்சு காட்டிடுவார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இது போக விஜய் டிவிலே சீரியல் பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட், சீரியலை முடிச்சுட்டு அடுத்து என்ன வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஷோ வர முடிஞ்சு போச்சா, அதுல இருந்து ஒரு 2-3 பேரை பொறுக்கி போடுன்னு சொல்லிட்டு அவங்க 2-3 பேர், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போனா ஹீரோஸ், அப்படி இப்படின்னு தேத்தி ஒரு 20-24 பேரை கூட்டு வந்து அக்டோபர் 5ஆம் தேதி அன்னைக்கு இறக்க தானே போறாங்க. அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே, எதுக்கு இப்பவே உட்காந்துக்கிட்டு அவன் வர போறானா இவன் வர போறானா இவன் வருவான்னு எதிர்பார்க்கப்படுதா அவன் வருவான்னு எதிர்பார்க்கப்படுதான்னு நம்ம பேசிக்கிட்டுன்னு கேட்கிறேன். பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் யூனோ. ஸோ அதை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யார் வரப்போறா அப்படிங்கிறத அக்டோபர் 5 அன்னைக்கே பார்த்து தெரிஞ்சு போங்கிறேன். என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா? பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் லான்ச் அக்டோபர் 5 மாலை 6 மணிக்கு. அண்ட் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பட்ஜெட்ல பண்ண மாதிரி இருந்துச்சு. ஈவன் அந்த கப்பு கூட பட்ஜெட்ல கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பிரைஸ் மணி கூட முத்துக்கு புரட்டு பிடிக்கி எல்லா பக்கமும் பிரிச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி ரொம்ப பட்ஜெட்டா போகாம ஓரளவுக்கு பெரிய ஷோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணீங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது, செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. அண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாவே கண்டஸ்டன்ட்ஸ் உடைய ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்குன்னு சில ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்குள்ள வந்தா கண்டென்ட்டும் பயங்கரமா இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. ஸோ அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நம்மளும் செக் பண்ணி பார்த்தரலாம் அக்டோபர் 5 அன்னைக்கு நீங்க சொன்ன பேரெல்லாம் வருதான்னு. உன் பேர் இருக்குடா லாஸ்ட்ல. ஸோ அவ்வளோ அன்னைக்கு வீடியோ நீங்கள் நம்ம சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் வந்து யாரெல்லாம் உண்மையிலேயே வரப்போறா, யாரெல்லாம் சேஞ்ச் ஆக போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் பிக் பாஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே நமக்கு டான் வந்துடும். 106 நாள் ரிவ்யூஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ யாரெல்லாம் பொட்டி பிடிக்க எடுத்து கிளம்பி போனீங்களோ மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டில் படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிச்ச உடனே மறுபடியும் கிளம்பி போய்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் டான் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.